அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். இன்னைக்கு மும்தாஸ் டிலைட் சேனலில் என்ன செய்ய போகிறேன்னா தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறேன். இது வந்து ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலாலாம் கொடுத்து சூப்பராக நம்ம வந்து தந்தூரி அடுப்பு இல்லாமல் எப்படி வந்து பேன்லேயே செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த தந்தூரி சிக்கனுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். 6 பல் பூண்டு, 2 துண்டு வந்து இஞ்சி, அப்புறமா வந்து சின்ன சைஸு ஒரு வெங்காயம், சின்ன சைஸு தக்காளி, இது எல்லாமே வந்து ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரை கைப்பிடி கொத்தமல்லி, அரை கைப்பிடி வந்து புதினா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், அப்புறமா வந்து நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகும், அப்புறமா வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி போட தேவையில்லை. சிக்கன் வந்து நான் லெக் பீஸாக எடுத்திருக்கேன். அதில் வந்து சென்டரில் வந்து நான் 2 கட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து பீஸா வேணும்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எல்லா இடமும் நல்லா வந்து ஊறி வரும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கனில் நல்லா மசாலா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா தடவி வந்து நம்ம வந்து 1 மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் 1.5 மணி நேரம் நல்லா நான் ஊற விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து பேன் எடுத்துக்கலாம். பேன் வந்து ரொம்ப கீழே வந்து திக்காக இருக்கட்டும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லெக் பீஸ் எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக உள்ளே வச்சிடலாம். சிக்கன் போட்ட உடனே வந்து திருப்பி விட வேண்டாம். 5 நிமிஷம் வந்து ஹாஃப் சிம்லேயே வந்து வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி வைங்க. ஏன்னா இது லெக் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கீழே அடி பிடிக்குமே தவிர நம்ம உள்ள வரைக்கும் நல்லா வேகாது. திருப்பி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க ஆப்ஷன்லேயே வச்சு. எண்ணெய் இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும். எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. சிக்கன் இப்போது நல்லா எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸ்டவ் மேலே வந்து கிரில் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஹாஃப் சிம்மில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சிக்கன் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து இந்த ஒரு சைட் 2 செகண்ட் திருப்பி போட்ட அப்புறம் அந்த டைம் வந்து 1 செகண்ட் போட்டு ரெண்டு சிக்கன் லெக் பீஸும் நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கிரில் ஸ்டாண்ட் வந்து வீட்டில் இல்லைன்னா அது கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து கிறுக்கியிலே வந்து சிக்கன் பீஸை நம்ம வந்து ஒரு 2 செகண்ட் வந்து பிடிச்சிட்டு ஸ்டவ் மேலே காட்டினீங்கனாவே வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆகிடும். அவ்வளோதான். இப்போது டேஸ்ட்டான தந்தூரி சிக்கன் வந்து வீட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நல்லா ஜூஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நைட்டில் டின்னருக்கு அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்களும் இந்த சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரம்ஜான் வேறு வரப்போகுது. இஃப்தார் டைமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்து வெந்திருக்கு, ட்ரையே ஆகாமல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.